இதுவரை யாரும் என்னிடம் கேட்கவில்லை. நமிதா பரபரப்பு வீடியோ. நடிகையும் பாஜக நிர்வாகியுமான நமிதா இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற நிலையில் அங்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் சாதி சான்றிதழ் கேட்டதாக பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டு முதல்வருக்கு நேரடியாக கோரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். விஜயகாந்த் நடித்த எங்கள் அண்ணா படம் மூலம் தமிழில் அறிமுகமானவர் நடிகை நமிதா. தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்தார். இவர் தமிழ் படங்கள் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடா உள்ளிட்ட படங்களில் நடித்து ஒரு காலத்தில் சினிமா துறையில் சரத்குமார், அஜித், விஜய் என அனைவரது படத்திலும் நடித்து சினிமா துறையில் கலக்கி வந்தார். அதன்பின் சினிமா துறையில் வாய்ப்புகள் குறைந்ததால் வெளியேறிய அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்று வந்த அவர் ஒரு கட்டத்தில் அரசியலில் நுழைந்தார். இந்நிலையில் நடிகை நமிதா தனது இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கிருஷ்ண ஜெயந்திக்காக நான் அனைத்து கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்திருக்கிறேன். அதேபோல இன்று நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றேன். அங்கிருந்த அதிகாரி ஒருவர் என்னிடம் நீங்கள் இந்துவா, என்ன சாதி என்று கேட்டார். அதற்கான சான்றிதழ் இருக்கா என்று கேட்டு என்னையும் என் கணவரையும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தினார். நான் ஒரு இந்து என்பது அனைவருக்கும் தெரியும். என் திருமணம் திருப்பதியில் நடந்தது. என் குழந்தைக்கு கிருஷ்ணா, ஆதித்யா மற்றும் கியான்ராஜ் என கிருஷ்ணனின் பெயர்தான் வைத்துள்ளேன். கோவில்களில் இதுபோன்ற நடவடிக்கைகள் நடப்பது என்பது வருத்தமாக உள்ளது. நான் பல கோவில்களுக்கு சென்றிருக்கிறேன். இந்தியாவில் எந்த கோவிலிலும் இதுபோன்று தன்னிடம் இந்த கேள்வியை கேட்டதில்லை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளே என்னை அனுமதிக்காமல் நிறுத்தி வைத்து கேள்வி கேட்டு நிர்வாகத்தினர் தன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டது வேதனையாக உள்ளது. எந்த அதிகாரியாக இருந்தாலும் ஒருவரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசுகிறார். இது குறித்து அமைச்சர் சேகர் பாபு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என் தாழ்மையான வேண்டுகோள் என்று நமிதா அந்த வீடியோவில் பேசியுள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் நமிதாவுக்கு பாஜகவினரும் அவரது ரசிகர்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மேலும் சிலர் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கோவில்களில் அதிகாரிகள் இப்படித்தான் அராஜகம் செய்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்க காஸ்ட் என்ன, அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. ஏன்னா இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து. ஐ காட் மேரிட் இன் இஸ்கான் திருப்பதி. என் குழந்தையோட பேர் கூட கிருஷ்ணா, ஆதித்யா அண்ட் கியான் ராஜ். நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலேதான். சோ நான் என்ன நினைக்கிறேன் சார், இந்த பெரிய அதிகாரி இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கும், ஆனா ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல. அது எனக்கு சரி தோணலை சார். என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு. நீங்க ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ். அதுதான் சார். உங்க காஸ்ட் என்ன, அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. ஏன்னா இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து. ஐ காட் மேரிட் இன் இஸ்கான் திருப்பதி. என் குழந்தையோட பேர் கூட கிருஷ்ணா, ஆதித்யா அண்ட் கியான் ராஜ். நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலேதான். சோ நான் என்ன நினைக்கிறேன் சார், இந்த பெரிய அதிகாரி இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கும், ஆனா ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல. அது எனக்கு சரி தோணலை சார். என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு. நீங்க ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ். அதுதான் சார்.